வெல்கம் யுவர் ஃப்ரெண்ட். இப்போது ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். செவ்வாய்க்கிரகணத்தில் பயணம் செய்யும்போது அந்த இடத்துல வாழும் அனைத்து எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ செவ்வாய் கிரகணம் பயணம் செய்யும்போது அந்த கிரகணத்தை இறங்கும் போது என்ன நான் தெரிஞ்சுக்கணும் சொல்லி ஒரு வழியை கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ செவ்வாய் கிரகணம் நான் பயணம் செய்ய போகிறேன். அப்புறம் அந்த இடத்துல என்ன இருக்குது எனக்கு தெரியாது இல்லை. ஸோ அந்த இடத்துல என்னென்ன இருக்கிற ஒரு வரைபடமாக போட்டு காட்ட போகிறேன். அப்புறம் அந்த வரைபடம் போட்டு காட்டும் போது செவ்வாய் கிரகணத்தில் என்னென்ன இருக்குது எது இல்லை அனைத்துமே இதோட விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு செவ்வாய் கிரகணம் பயணம் செய்யும்போது அதிலிருந்து என்ன பெறணும் எது பெறக்கூடாது என்பது அனைத்து விஷயத்தையும் இதில் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு செவ்வாய் கிரகணம், இப்போ செவ்வாய் கிரகணத்தில் இந்த சைடுலாம் சமவெளியாக இருக்கும். இந்த இடத்தெல்லாம் இந்த சைடெல்லாம் குழிகள் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குழி இருக்கும். இந்த சைடெல்லாம் பூமி சுழற்சி காரணமாக எப்படி அந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும் செவ்வாய் கிரகணத்தில். இப்போ இந்த இடத்துலலாம் செவ்வாய் கிரகணம் இருக்குதுன்னா இந்த சைடுலாம் காற்று அதிகமாக இருக்கும், இந்த பகுதியெல்லாம் காற்று அதிகமாக. ஏன்னா கிரகணம் சுழற்சிக்காகவே செவ்வாய் கிரகணம் ஈர்ப்பு விசையும் அதோட சுழற்சி அதிகமாக இருக்க காரணம் என்ன ஆகுதுன்னா காலநிலை மாறுபடும், இதுவும் காலநிலை மாறுபடுகிறது. அப்போனா இந்த சைடு ஃபுல்லாகவே ஓரளவுக்கு காற்று இருக்கும். ஆனால் இது மனுஷனால் சுவாசிக்க முடியாது இதனால். சரி, செவ்வாய் கிரகணம் சுவாசிக்க முடியாது. ஏன் காற்று சுவாசிக்க முடியாதுன்னா அதில் ஈரப்பதம் இல்லை. அந்த காற்றுக்கு நம்ம சுவாசிக்கிறோம் இல்லை, அந்த காற்றுல நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு ஈரப்பதம் இருக்கும். ஆனால் செவ்வாய் கிரகணம் நம்ம சுவாசிக்கிற காற்றுல எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லை. அந்த இடத்துல சுத்தமாகவே வறண்ட காற்று மாரி இருக்கும். அதை சுவாசித்தாவும் அதில் மாசு மண் இருக்குதுல்ல, அந்த மண்ணில் இருக்கிற காற்றான என்ன பண்ணும், மாசு அடிக்கிறது. அதை சுவாசித்தால் நம்ம உடலுக்கு நுரையீரலை பாதிக்கிறது. இந்த ஒரு காரணம் தான் செவ்வாய் கிரகணம் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல காற்று அதிக வேகம் சுழறுகிறது. ஆனால் இந்த இடத்துல காற்று இருக்கும்ல, இந்த இடத்துல சுழற்சி. ஆனால் இங்கே போக போக காற்று மண்டலம் குறையும். உச்சியில் அடையும் போது காற்றோட மண்டலம் குறையும் வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல செவ்வாய் கிரகணம் போகும்போது. அப்போனா இங்கே ஃபுல்லாகவே காற்று சுழற்சி இருக்கும்போது இந்த இடத்துல மட்டும்தான் சுழற்சி இருக்குதுன்னா இந்த இல்லை வடதுருவம் தென்துருவ செவ்வாய் கிரகணத்தில் வடதுருவ செவ்வாய் கிரகணத்தில் காற்று குறையும், இங்கேயும் காற்று மண்டலம் குறையும். இதுதான் செவ்வாய் கிரகணத்தில் காற்று மண்டலம் குறையறதுக்கு ஒரு பயணம். சரி, இப்போ செவ்வாய் கிரகணத்தில் இங்கே இந்த இடத்துல மட்டும் ஏன் காற்று அதிகமாக இருக்குதுன்னா இது அந்த கிரகணத்தோட ஈர்ப்பு விசை காரணமாக இருக்கும். ஆனால் செவ்வாய் கிரகணத்தில் ஈர்ப்பதம் இல்லை, அதனால் அந்த இடத்துல காற்றுக்கு ஒரு அளவு இருக்கிறது. அப்போனா அந்த காற்று நம்மளால் சுவாசிக்க முடியும், கட்டாயம் சுவாசிக்க முடியாது. ஏன்னா நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. ஆனால் நுரையீரல் போகும்போது அந்த காற்று மாசான காற்று உடலுக்கு போகும்போது அது தண்ணி இருக்குதுல்ல, நம்ம ஈரப்பதம் உடம்பு இருக்குதுல்ல, அது என்ன பண்ணும், வறண்டு வரும். இப்போ ஒரு நாள் அங்கே சுவாசிக்குதுமா நம்ம உடம்புலாம் என்ன ஆகிடும்னா ரத்தத்தெல்லாம் அந்த ஈரப்பதம் நம்ம உடலுக்கு ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிடும். அப்புறம் அந்த காற்று செயலிறங்கி உறிஞ்சோன்னா அங்கங்கே கையெல்லாம் தடிமமாக மாறிடும், நுரையெல்லாம் தடிமமாக மாறிடும். அப்போனா தடிமமாக மாற்றி இந்த கையெல்லாம் ஈரப்பதம் இருக்காது, அப்படி கெட்டியாக மாறிடும் அந்த இடத்துல மட்டுமே. அதனால தான் அந்த இடத்துல சுவாசிக்க முடியாது. சரி, இது முதல் பயணம். சரி, இரண்டாவது விஷயம் நாளைக்கு உங்கள் எப்படி அந்த இடத்துல தடிமமாக மாறுதுன்னு எட்டாவது விஷயம் சொல்கிறேன். ஆனால் செவ்வாய் கிரகணம் காற்று இருக்குது, ஆனால் மனிதனாலும் சுவாசிக்க முடியாது. ஏன்னா அந்த காற்றுல ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை. இந்த மத்திய பகுதியில் செவ்வாய் கிரகணம்னா மத்திய பகுதியில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை, அதனால் இந்த காற்று சுவாசிக்க முடியாது. வெல்கம் யுவர் ஃப்ரெண்ட். செவ்வாய் கிரகணத்தில் காற்று இருந்தாலும் மனுஷன் மட்டுமில்லை எந்த ஒரு உயிரினங்களும் சுவாசிக்க முடியல. காரணம் ஏன்னா அந்த காற்றுல ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அந்த காற்று அடர்த்தி அதிகமாக இருக்குது, அதோட ஈர்ப்புசை கம்மியாக இருக்கிறதுனால அந்த காற்று என்ன பண்ணும், மேலே மாசு காற்று இருக்கிறது. அது ஒரே காரணம் தான் அந்த இடத்துல செவ்வாய் கிரகணம் பயணம் செய்யும்போது அந்த இடத்துல ஈர்ப்பதும் கட்டாயம் இல்லை. அந்த காற்றானது ஒரு சூடான காற்றும் மாசுபட்ட காற்று நம்ம சுவாசித்தால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு உடல் தடிமமாக மாறக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிறது. பாய் பாய், see you.
செவ்வாய் கிரகண பயணம் இன்னும் தொடரும். அதனால் நாளைக்கு ஒரு செவ்வாய் கிரகண பயணத்தை அது என்ன காத்துன்னு கண்டறிந்து நான் சொல்கிறேன்.